அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம யூடியூப் சேனலோட இந்த போக்லியோட இந்த ஹேண்டில் இல்லையா, அதை எப்படி ரெடி பண்றதுன்றத பார்ப்போமா? வாங்க செஞ்சு பார்ப்போம். இப்ப பச்சை கலரு காட்டன் சில்க் இது குறைஞ்சபட்சம் வந்து 1.25 இன்ச்சுக்கு குறையக்கூடாது. அதனால நான் 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்படியே இப்படி டபுளா மடிச்சுக்கிறேன். இப்படி மடிச்சுக்கிட்டு இப்ப இந்த கைடு இருக்கு இல்லையா, இதுல 1/2 இன்ச்சு இந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு இந்த 1/2 இன்ச்சுக்கு அளவுக்கு இதை வச்சு இப்ப நான் நெட் அடிக்க போறேன். இதை கட்டி ஒரு பாயிண்ட் கூடி இருக்கலாம், குறையக்கூடாது. அதே மாதிரி நெட் அடிக்கிறேன், பாருங்க. இது தையல் வந்து 3ல வச்சுக்கோங்க. இப்ப நான் தச்சுட்டேன். இப்ப 15 சொல்லி 30க்கு கைப்பிடி 2 வரும் இல்லையா, 30க்கு நான் வெட்டிக்கிறேன். ஏன்னா நெட்டா வெட்டிக்கலாம். 30க்கு ஃபுல்லா விட்டோம்னா நேரம் ஆகும். இப்ப நம்ம தச்சிருக்கோம் இல்லையா, இந்த தையல்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மீதி இருக்கிறத வெட்டிருங்க. கண்டிப்பா இது வெட்டணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஏன் நாங்களே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எதுக்கு 1/4 இன்ச்சு விடணும், நல்ல ஓரமா ஒட்டி வெட்டுவோம் அப்படின்ட்டு அந்த தையலை ஒட்டி வெட்டணும். தயவு செய்து இந்த இதை அப்படி செய்யவே கூடாது. அந்த தையல்ல இருந்து 1/4 இன்ச்சு தள்ளி தான் வெட்டணும். இந்த பண்ணி கரெக்டா 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டுங்க. இந்த இதை திருப்புறதுக்கு யூடியூப்ல நிறைய மாதிரி வீடியோ போடுவாங்க. தயவுசெய்து எதுவுமே ஃபாலோ பண்ண வேணும். இப்ப இந்த இதை மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ விளக்க மார்க் வச்சிருக்கு இல்லையா, அதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஓட்டையில இப்ப 2 துணி இருக்கு. இந்த மொதல் துணி இருக்கு பார்த்தீங்களா, அதை வெளிப்பக்கமா ஒரு 1 இன்ச்சு ஏத்திக்கங்க. ஏத்திக்கிட்டு இந்த மொதல் துணியை மட்டும் இப்படி அமுக்குங்க. இந்த மொதல் துணியை மட்டும் அமுக்குங்க, வேற எந்த உள்ளுக்கு எந்த துணி அமுக்காதீங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க. இதுல வந்து யூடியூப்ல இந்த நூல் வச்சு இது பண்றோம், அது பண்றோம், அதெல்லாம் போடுவாங்க. எந்த இதுவும் பார்க்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த சரிங்களா, இவ்வளவுதான். ஏன்னா இது எப்படி திருப்புறதுன்ட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ வந்து ஆரம்பத்துல நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. அதுலதான் வந்து இந்த நூலை வச்சு திருப்புங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க. எந்த மெத்தேடு வேணும், இந்த மெத்தேடு வந்து கரெக்டா இருக்கும். இந்த மெத்தேட்ல இப்ப திருப்பியாச்சா. இப்ப என்னைக்குமே திருப்புனதுக்கு அப்புறம் இந்த ஓரத்தை இப்படி வெட்டி விட்டுருங்க. இல்ல அந்த ஒரு குச்சி வர இப்படி வெட்டி விட்டுட்டு டீப்பு, இது வந்து 6 mm டீப்பு பாத்தீங்கன்னா, இது 6 mm டீப்பு. இந்த டீப்பு 14 இன்ச்சுக்கு மட்டும் வெட்டிக்கங்க. 14 இன்ச்சுக்கு வெட்டிட்டு இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு இந்த டீப் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கா, இந்த பக்கம் வர மாதிரி தையல் இங்க வர மாதிரி வச்சு பண்ணிக்குவோம். நான் முதல் சும்மா எம்டியா தள்ளி விடுறேன். அது சொன்ன பார்த்தீங்களா, நீங்க நான் சொன்ன இதுல தச்சிங்கன்னா இவ்வளவு ஈஸியா போகும்.
இது கொஞ்சம் லூஸா போகுது அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. இது நல்லா டைட்டா எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். டைட்டா ஆகும் பாருங்க இப்ப கொஞ்ச நேரத்துல. நான் எக்ஸ்ட்ரா ரொம்ப தள்ளிட்டேன். பாத்தியா இந்த டியூப் இதை காட்டி ஒரு 100 பணம் வச்சுட்டு இப்ப இந்த டியூப்ல இருந்து 1/4 இன்ச் விட்டுட்டு தையெழுத்து போடுறேன். இப்ப இது லூஸா இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும். இந்த இடத்த புடிச்சிட்டு இது இழுங்க. இழுத்துட்டு இந்த டீப் எவ்வளவு தூரம் உள்ள போகுதோ அவ்வளவு தூரம் உங்க கையை இப்படி கொண்டு போங்க. எவ்வளவு தூரம் இழுக்க முடியும் அவ்வளவு இழுப்பேன். இழுத்துட்டேனா இப்ப இந்த இடத்துல அதே 1/4 இன்ச்சு டீப்ல இழுத்து வச்சு ஒரு தையல். அதே மாதிரி இன்னும் இழுத்துட்டு நல்லா இழுத்துட்டு அதே 1/4 இன்ச் அளவு தான் இந்த டியூப்ல இருந்து 1/4 இன்ச் அளவு தான் வச்சு தைக்கணும். தைச்சிட்டு இப்படி வெட்டி விட்டுருங்க. இப்ப ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. அதுல ஒண்ணு இருப்பா. இப்ப இந்த ஃபைபர் இருக்கு இல்லையா அந்த சென்ட்ரு இது சென்டராவே வச்சுக்கிட்டு இதை மாதிரி அமைக்கிறோம். அமைக்கிட்டு நம்ம ஸ்கேல் அளவு இருக்கு இல்லையா அதுல 3.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணணும். மிஷின்ல இருக்கிறது வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டேன்ல மார்க் பண்ணி இப்ப இந்த மார்க் இருக்கு இல்லையா அந்த மார்க்ல இப்ப இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகாதீங்க. ஊசி இதெல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்குமே ஃப்ரண்ட்ல மட்டும் இப்படி தைச்சிட்டு எடுத்துருங்க. ஏன்னா புது மிஷினா இருக்கும்போது நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போச்சு. அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது ஊசி உடையிற மாதிரி இருந்தது. பாருங்க கை பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதுல சுருக்கடிக்கணும். அது அடுத்த வீடியோல தான் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.